1978 ஜனவரி மாதத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் உங்களுக்கு இப்போ கன்னி ராசியில் உள்ளவங்களுக்கு நம்ம இப்போ பார்த்தாச்சு. துலா ராசியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது இந்த தடவை. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3-6 கூடைய குரு உங்களுடைய ராசிக்கு 8ல் மறைஞ்சி இந்த குரோதி வருடம் ரொம்ப அற்புதமாக அமையும். ஏன்னா விரயங்கள் ஆகிறத ஆக மாட்டேன்னு சொல்கிற இடத்துக்கு வரும். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு வந்தாலே கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருக்க தான் செய்யும். அதில் மாற்றம்லாம் கிடையாது. ஆனால் அந்த கஷ்டத்தில் ஜெயிக்கிற விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பார். மெயினாக 12ஆம் இடத்தையும் 2ஆம் வீட்டையும் பார்ப்பார். நிறையா வருமானத்தையும் கொடுத்து நிறைய செலவையும் பண்ண வச்சுருவார். அதுதான் ஒரு விஷயமே. நீங்கள் வருமானம் கொடுக்கும்போது சேஃப்டி பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் கால் இந்த மூட்டுலலாம் கொஞ்சம் வலி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அப்போ எப்போ பார்த்துங்க. சின்ன சின்ன விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படுத்திக்கிட்டு தான் இருப்பார். அது உண்மையாக தான் சொல்லி ஆகணும். சின்ன சின்ன விரைய செலவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா 1978 பிறக்கும்பொழுது அவங்களுக்குலாம் இப்போ ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே நல்லது. 2 திருமண விஷயங்கள்லாம் இல்லாத அளவுக்கு கெடுத்து விடுவார். ஒரு திருமணம் தான். சண்டை சச்சரவோட குடும்பத்தில் இருந்தால் கூட அதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. நான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை நடந்து நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விளையாட்டாக பேசியிருந்தால் கூட அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. நல்லபடியாக தான் ஃபேமிலியெல்லாம் நல்லா இருந்திருக்கும். எந்த ப்ராப்ளம்லாம் பண்ணியிருக்காது. அதே சமயத்தில் உங்களுடைய லக்ன ரீதியாகவும் சில விஷயங்களை பார்க்கணும். லக்னத்துக்கு எந்த இடங்கிறதையும் பார்க்கணும். ராசிப்படி பார்த்தா இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. நல்ல ஒரு நிறைய வருமானங்கள் வர நேரத்தை இப்போ கொடுக்க போகிறாரு. ஏன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்த்து உங்களை பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை நல்லா ஏற்றி நல்ல ஒரு பேரை தருவார். நல்ல ஒரு உழைப்பாளிங்க இவர் யாருக்கிட்டையும் பணம் காசுன்னு வாங்கினா கூட கரெக்டாக இருப்பார். இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கடனெல்லாம் அடைப்பார். கரெக்டான விஷயங்களாக இருப்பார். எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு ஒரு நினைப்பு உள்ள ஒரு அடுத்தவங்களுக்கு உதவினா ஓடி போய் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு இருப்பார். 3ஆம் இடத்தை பார்ப்பார். எல்லாருக்கும் ஓடி போய் உதவி செய்கிற குணம் உங்கள்கிட்ட இருக்கும். அதே சமயத்தில் யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா வாங்க முடியாமே போகும். உடனே கிடைக்காது. காசு கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். ஆனால் காசு ஏமாந்துருவீங்களான்னா 100க்கு ஒரு 30-35% ஏமாறுவீங்கன்னு தான் சொல்லுவேன். பேலன்ஸ் ஏமாற போகிறதில்ல. காசு கிடைச்சிரும். திரும்பி வர்ற காசும் எப்படி வருங்கிறீங்க? நீங்கள் கொடுத்த காசு மொத்தமாக வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பணமும் சேரும். இப்படி தான் போயிட்டுருக்கும். மற்றபடி இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஒன்றும் பயப்பட வேண்டாம். சூரியன் நல்லா இருக்கிறாரு. உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதினு ஒன்றும் பயப்பட வேண்டாம். நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவாருங்கிற மாதிரி இருக்குது. இப்போ வைகாசி மாதம் வரும்போது வைகாசி மாதத்துலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போக்கேமா நம்ம ஏதாவது நல்ல தகவலை உங்களுக்கு தர்றோம். நன்றி, வணக்கம்.